நம்ம வந்து ரூம்லேயே கெட்டில்ல கட்டன் சாய் போட்டுருக்கோம். போனால் ஃபஸ்ட்டு ஒத்த மலை போகிறீங்க, அடுத்து ஆடிகள் போகிறீங்க, அடுத்து முருகன் மலை போகிறீங்க. ஓகேவா? அப்படின்னா ஓகே. வணக்கம். இப்போ தான் வந்து சபரிமலை ட்ரிப்லேருந்து வந்தேன். திருப்பி வந்து ஃப்ரெண்ட்ஸோட நியூ இயர் வெக்கேஷனுக்காக நம்ம கேரளா போகிறோம். நைட்டு தான் கிளம்புறேன். நான் சென்னையிலேருந்து இப்போ காஞ்சிபுரம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து நைட்டு கிளம்புறோம். நம்ம வந்து இப்போது காந்தலூர் போகிறோம் கேரளாவில். நான் இதுவரை காந்தலூர் போனதில்லை. ஸோ அங்கே வந்து ஒரு குரூப் கூட சொல்லியிருக்கேன். அங்கே வந்து நம்மளை 3 days வந்து சைட் சீயிங்கு, ஜீப் சஃபாரி எல்லாமே போட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு நைட்டு கிளம்பும் போது நம்ம இந்த வண்டியில் ஆடியில் போல் நம்ம வந்து வேறு 2 காரில் போக போகிறோம். ஸோ நியூ இயர் வெக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 2 பேர் கல்யாணம் ஆகுது. ஸோ அது அப்படியே பேச்சுலர் பார்ட்டி ஆகும். அப்படியே வந்து ஒரு ஒன் லாஸ்ட் ட்ரிப் வித் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஃபன் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் எல்லோரும் கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேருக்கு இப்போது ஜான்வரிலேயே கல்யாணம். ஸோ ஜான்வரி பிப்ரவரியில் கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸோ ஃபேமிலிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைபிலிட்டிஸ் நிறைய வந்துடும். லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலர் ட்ரிப்பாக ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். நான் வந்து அப்படியே உங்களுக்கு நைட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து சென்னை டு காஞ்சிபுரம் போயிட்டுருக்கேன். இந்த விலாக் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணுன்றது. நான் சில மெமரிஸ்லாம் வந்து நான் இந்த விலாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது நமக்கு போர் அடிக்கும் போதோ இல்லை ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்ன வயசில் இப்படிலாம் போயிருக்கேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வயசாகும் போது நான் அதெல்லாம் பார்த்துனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகும் போது இதை வந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டி நான் இதை வந்து ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி அழகாக வந்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃபேமிலி அவங்களாம் வளர்ந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து இந்த விலாக்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். நீங்கள் நிறைய வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோகிராஃப்ஸ்லாம் எடுத்து அழகாக வந்து ஒரு மெர்ச் பண்ணி ஒரு ஃபைலாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். அதெல்லாம் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் மெமரிஸாக அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட சோல் ரீசன் இந்த விலாக்ஸ் இதெல்லாம் ஓரம் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லைஃப்பில் நடக்குது அழகாக டாக்குமெண்ட் பண்ணி அழகாக வச்சுக்கணும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோட நல்லா பார்க்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெவர் வேஸ்ட். அந்த ஒரு ப்ரெஷியஸ் டைம்னு ஒன்று வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை அழகாக டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர் ட்ரிப்பை வந்து மெமரபுளாக வைப்போம். ஓகே, நைட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ இந்த பசாட்டு ஆக்டிவா இந்த 2 காரில் தான் போகிறோம். மொத்தம் இப்போ வந்து நம்ம 9 பேர் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. இன்னும் வந்து 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வெயிட்டிங். நம்ம வந்து இப்போ பசாட்டில் போக போகிறோம். மீதி 5 பேர் வந்து ஆக்டிவாவில் வர போகிறாங்க. அப்படியே நம்ம ஃபியூல் போட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். 2 வண்டிக்கும் டீசல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். 2மே வந்து டிஹெச்சி ஆட்டோமேட்டிக் எடுத்து போன இந்த டைம் பேக் ப்ரோஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய பறக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த 2 வண்டியில் தான் வந்து காந்தலூர் போக போகிறோம். சரத்து ஏதோ எல்லோரும் ஒன் லாஸ்ட் ட்ரிப் பேச்சுலர் ட்ரிப்பாக வந்து ஒன்று போகிறோம். இன்னொருத்தர் வந்துட்டுருக்காரு, அதனால் வெயிட்டிங். வயசாகுது, பண்ணுற வேலையை மட்டும். நம்ம வந்து இப்போது டீ குடிக்க போவோம். டீ குடிச்சிட்டு இன்னொருத்தர் வரணும், வெயிட்டிங். அப்படியே கிளம்ப வேண்டியது தான். போகலாம். இப்போ வந்து டைம் 12:30 ஆகுது. நாளைக்கு லஞ்சுக்கெல்லாம் காந்தலூர் போகிறோம். சும்மா ஒரு ஜூஸும் டீயும் குடிச்சிட்டு நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே வந்து நம்ம இப்போ உத்திரமேரூர் வழியாக நம்ம வந்து திருச்சி ஹைவே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து டைரெக்டாக திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல் அப்படியே வந்து நம்ம உடுமலைப்பேட்டை போயிட்டு அப்படியே நம்ம காந்தலூர் ஏற போகிறோம். இது வந்து உத்திரமேரூர்லேருந்து அப்படியே நம்ம வந்து வேடந்தாங்கல் வழியாக இப்போ ஹைவே ஜாயின் பண்ண போகிறோம். ரோடெலாம் புதுசாக போட்டிருக்காங்க. ஹைவே நைட்டு வந்து 1 o'clock மேலே ஆயிடுச்சு இல்லையா, யாருமே இல்லை. செம்ம ரோடு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே போய்ட்டு ஹைவே ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். தூங்குறவனெல்லாம் தூங்கிட்டே தான் இருக்கான். நைட் ட்ரைவில் இருக்க பெரிய பிரச்சனையே இப்படி தான். மற்றவங்களாம் தூங்கிட்டு இருப்பான். நம்ம முன்னாடி 2 பேர் மட்டும் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்தினோம். பாய்ஸுக்கு அந்த டீ கடை பிடிக்கல. அதனால் நம்ம அடுத்த டீ கடையை தேடி பொறுமையாக தேடிட்டு இருக்கோம்.
செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்டேவியா ரோட்டில் பார்க்க. நம்ம வந்து இப்போ அடுத்த டீ கடை தேடி போய் வந்து டீ பிளாக் காஃபி. இதில் பெரிய இஷ்யூவே என்னென்னா 10 பேர் போடணும்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் டீயும்பா, 2 பேர் காஃபின்னு, ஒருத்தர் பிளாக் டீனும் ஒருத்தர் பிளாக் காஃபின்னுவா. அப்படியே வந்து கடைக்காரங்களையும் முழிக்கிறான், என்னடா ஒருத்தர் ஒன்று சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலாம் வந்துச்சு. முழிச்சிட்டான். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இப்போ டீ காஃபிலாம் வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே இப்போ வந்து கிளம்ப போகிறோம். செல்ல வந்து கையில் முறுக்கு பேக்கெட்டும் டீயும் எடுத்துகிட்டாரு வைப் பண்ணலான்னு. 2 கார் நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் 300 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வந்து இப்போ கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே திண்டுக்கல் ஹைவேல சிட்டா பறப்போம். மணப்பாறையில் இருக்கோம். ஹைவேல வந்து 2 கார் நிறுத்தி ஸ்னாப் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க 2 பேரும். அப்படியே ஃபியூல் ஸ்டேஷனில் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு போனால் எங்களுக்கு வந்து செட் ஆகலை. அதனால் நம்ம இன்னொரு இடத்துல வந்து போவோம். ஸ்னாப்லாம் போட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புவோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும், எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல. நாங்களே 110 120 இருக்கோம். ஆக்டிவ் அதை விட வேகமாக போய்கிட்டு இருக்கு. பறக்கிறானுங்க பசங்க. சரத்து குமரன் எல்லாம் அதில் இருக்காங்க. நம்ம வந்து இதில் போய்கிட்டு இருக்கோம் பசாட்டில். பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த திருச்சி டு மணப்பாறை திண்டுக்கல் ஹைவே. செம்ம அழகாக இருக்குது. இன்னொரு ஆக்டிவையும் ஜாயின் பண்ணிட்டு பாருங்க முன்னாடி. சூப்பராக இருக்குது. ஆக்டிவ் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குல்ல ஹைவேல. நம்ம ரிட்டர்னில் வந்து அந்த வண்டியை ஓட்டுவோம். நீங்கள் அது ஃபியூல் ஸ்டேஷன் பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். முதல்ல மணப்பாறை ரோட்டில் இருக்க பிபியில் நிறுத்திருக்கேன். எல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்புங்க. சத்த சொல்ல கேசியே நாங்கள் தான் வந்துருக்காரு. எனக்கு தைத்தாங்க. எங்கே காணோம் இந்த கேசி காரங்களே இவங்க தான்பா. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம அப்படியே இப்போ வந்து திண்டுக்கல் ரோட்டில் போயிட்டுருக்கோம். காலையில் வந்து வெதரே வந்து செமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடைக்கானல், பழனி, அப்படியே கேரளா பார்டரு. அதனால் வெதர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம அப்படியே 2 காரையும் மாற்றி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சன்ரூஃபில் நின்று பால் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. நாங்கள் இந்த கார் எடுக்கிறோம், அவங்க இந்த கார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக வந்திருக்கு சில ஷார்ட்ஸ்லாம். நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க. நம்ம வந்து இப்போ திண்டுக்கல்லில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். வீடியோ வந்து தனியாக ரீல்ஸில் போட்டிருக்கேன். செம்ம பியூட்டிஃபுல்லான கடை அது. திண்டுக்கல் நேருஜி ரவுண்டானா பக்கத்தில் இருக்க இந்த நரிவழி அம்மா மெஸ்ஸுன்ற அந்த கடைக்கு வந்திருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரியாணி, மட்டனோட சைட் டிஷ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வந்து திண்டுக்கல் கொடைக்கானல்லாம் வரீங்க அப்படின்னா அந்த கடையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். செம்மையாக இருந்தது. நாங்கள் வேறு லெவலில் அடித்து சாப்பிட்டோம். அப்படியே வந்து ட்ரைவை கண்டினியூ பண்ணி நம்ம இப்போ வந்து உடுமல்பேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ வெதர் வந்து இப்போயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சுற்றி. இது வந்து புதுசாக போட்ட ஹைவே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நீங்கள் உடுமல்பேட்டை போகிறீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க ஹைவே பழனிக்கு. ஸோ இந்த ஹைவேயுமே பார்த்திங்கன்னா வண்டி வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. 130 140 நீங்கள் செம்மையாக ஓட்டலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹைவே. எதுவுமே க்ரௌட் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இப்போ வந்து கேரளா பார்டர்கிட்ட வந்தாச்சு. இப்போ ஜங்ஷன் வந்து ஆனமலை நம்ம அந்த செக் போஸ்ட் வரப்போது. ஒரு எண்ணெய் சாப்பிட்டுட்டு இன்னொரு வண்டி வந்துடுச்சு. அந்த வண்டியில் இருக்கவங்க எண்ணெய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ அப்படியே கேரளா பார்டர் வந்து ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஆனமலை செக் போஸ்ட்டெல்லாம் ஏறி இறங்கி தான் நம்ம கேரளாக்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனமலை செக் போஸ்ட்டில் வெஹிக்கிள்லாம் என்ட்ரி போட்டு நான் அப்படியே வந்து செம வைல்டாக இருக்குது. சொல்ல வந்து செம க்ளவுடியாக இருக்குது சுற்றி. ஆனைமலை புலிகள் காப்பகம். அப்படியே நம்ம இப்போ இந்த செக் போஸ்ட்டை தாண்டி அடுத்து கேரளா செக் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிங்கிள் ரோடு தான். எதிர்க்க வண்டிலாம் வந்து எப்படி நவுந்து போவாங்கன்னு தெரியல. எதுக்கு எதுவும் வண்டி வரல. அதனால் நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். சுற்றி மலை காடுன்னு செம்ம வைப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ரோடு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹைவே வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த உடுமல்பேட்டை வந்து இது மேலேயே நீங்கள் மூணாறு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனமலை டைகர் ரிசர்வ், அப்படியே வந்து காந்தலூர், மறையூர், அப்படியே மூணாறும் போகலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சைடில் வெதரு, சைடில் வந்து ஒரு வாட்டர் பாடிலாம் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ட்ரைவ் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து இன்னும் செக் போஸ்ட்லாம் வரல. கேரளா செக் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இப்போ கிளம்புவோம். வெஹிக்கிள் மேலே அப்பில் ஏற வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. மிஸ்டெல்லாம் செம்மையாக தெரியுது. ஸோ நம்ம வந்து இப்போ அப்படியே வந்து வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத் வந்துட்டோம். காந்தலூர் மாதிரி வந்தாச்சு. நம்ம அப்படியே இப்போ வந்து ஹோட்டல் நோக்கி போவோம். இன்னும் எப்படியும் ஒரு 1 hour 40 minutes ஆகிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வைல்டாக தான் இருக்குது ரூட்டு. ஆனால் வந்து இது கேரளாவில் ஹையஸ்ட் பிளேஸ்னு சொல்கிறாங்க. காந்தலூர் மாதிரி வந்து
நல்லா நீங்கள் மேலேருந்து கேரளாலே ஹையஸ்ட் பிளேஸ்னு சொல்கிறாங்க. 5000 மீட்டர்ஸ் பக்கம் அபோவ் மீன் லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மிஸ்ட்டு ஏற ரோடெல்லாம் மறைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஹோட்டலில் சிக்கன் லஞ்சு ஹோட்டல் வந்தாச்சு. நமக்கு மத்தியானம் செஞ்ச லஞ்சும் வந்து பெண்டிங் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம். அப்புறமா 2 ஹவர்ஸ் கழிச்சு சூடாக டின்னர் சாப்பிட போகிறோம். லஞ்சே வந்து சூப்பராக இருந்தது. பிரியாணி, சிக்கன் கிரேவி கூட வந்து சூடாக பஜ்ஜி, டீ, காஃபி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபுட் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நம்ம திருப்பி அந்த டின்னரில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். வெளில கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்காங்க. கேம்ப் ஃபயர்லாம் போட்டு நம்ம மேலே வந்து வுட் ஹவுஸ் எடுத்துருக்கோம். சுற்றி வுட் ஹவுஸ் இருக்குது இல்லையா, அதில் தங்கியிருக்கோம் 3. இப்போ கேம்ப் ஃபயரில் கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு நம்ம வந்து இப்போது இங்கேருந்து டின்னர் வந்து ப்ரிப்பேர் ஆன அப்புறம் சொல்லுவாங்க. டின்னரும் போய்ட்டு திருப்பி அடி நடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அது. காந்தலூர் செம சில்லுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து டின்னரும் ரெடி ஆகியாச்சு. சிக்கன் கிரேவி, பரோட்டா, தோசை, வெஜ்ஜில் வந்து குருமா, சாம்பார் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹோம் ஸ்டைல் ஃபுட் மாதிரி ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்குது. கூட வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. பரோட்டா, சிக்கன் கிரேவி வேறு லெவலில் இருந்தது. கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ், சாலடு, டீ, காஃபி. வெஜ்ஜுக்கும் குறை இல்லை, செம்ம பியூட்டிஃபுல்லாக. காலையில் விடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போது மார்னிங் வியூ வந்து பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்குல்ல மார்னிங் வியூ. செம்மையாக இருக்குது. மேலேருந்து பார்க்க வந்து செம்மையாக இருக்குது. கீழே இருக்க அந்த சிங்கிள் ரூமும் கேட்டோம். நாங்கள் அப்புறமா தான் இந்த மேலே இருக்க வுட் ஹவுஸ் எடுத்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காலையில் சன்ரைஸ். December 31 இன்றைக்கி காலையில் சன்ரைஸ் வந்து வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காந்தலூர் வந்திருக்கேன். நைட்டெல்லாம் செம்ம மிஸ்ட்டு. ஃபுல்லாக டின்னர் சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வுட் ஹவுஸ் எடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக ஒரு 7 இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே அந்த வியூவில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். நிறைய கார் பார்க்கிங், நம்ம கார்லாம் எங்கே நிறுத்திருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் ஸ்பேஸு எல்லாமே இருக்குது. ஒன் சச் மெமரபிள் டே இட் இஸ். நாங்கள் வந்து வீட்டில் இருந்து இந்த வழியாக வந்தோம். திருச்சி, மணப்பாறை, உடுமல்பேட் அந்த வழியாக வந்தோம். நேற்றுலேருந்து விக்கல் வர எடுத்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் இங்கே வந்து சேரத்துக்குள்ளே படாத பாடுபட்டோம். ஓகே, பரவாயில்ல. எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்பில். செம்மையாக இருக்குது. சன்ரைஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னா எல்லை. நாங்கள் வந்து இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த வுட் ஹவுஸ், இது அதுக்கு பக்கத்தில் மொத்தம் 3 எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ 9 பேர் வந்தோம். ஒருத்தர் வந்து அர்ஜென்ட்டாக வேறு ஒரு வேலையாக போயிட்டார். ஸோ 3 ரூம் எடுத்திருக்கோம். பரவாயில்ல. இது வந்து நான் ஃபுல்லி இன்க்ளூசிவாக போட்டேன். 2 நாள் வந்து நம்மளை வெளியில் கூப்பிட்டு போகிறது, சைட் சீயிங், இங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸு, காந்தலூர் மறையூர் சுற்றி காமிக்கிறது, ஃபுட்டு. இன்றைக்கி லஞ்ச் மட்டும் இன்க்ளூட் பண்ணலை, மற்ற எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. நான் கூட நினச்சேன் சரி இது ஏதோ ஒரு நான் ரொம்ப இதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ப்ராப்பராக இருக்குது. மேலே வந்து ஒரு ஹில் டாப் பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டு, அங்கே வந்து வுட் ஹவுஸ் இருக்குது. தனியாக இந்த வில்லா ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல் வில்லா எடுத்திங்கன்னா நீங்கள் அங்கேருந்து பார்க்குற ஃப்ரண்ட்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வுட் ஹவுஸ் எடுக்கிறீங்கன்னா வுட் ஹவுஸும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஷெட்லாம் போட்டு நல்லாயிருக்கு. அது வந்து ரெஸ்டாரண்ட்டு தனியாக இருக்குது. நீங்கள் சிட்டி விட்டு மேலே வரணும். சிட்டி விட்டு ரொம்ப ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது இந்த இடம். அப்படியே மறையூர், காந்தலூர் அப்படி சுற்றி வர்றது சன்ரைஸ் டைம். ரொம்ப ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். நேற்று லஞ்சு வந்து ரொம்ப லேட்டானதுனால ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. சிக்கன் பிரியாணி, வெஜ்ஜில் வந்து கோபி மஞ்சூரியன், அப்புறம் சிக்கன் பெப்பர் சிக்கன், அப்புறம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸு. ஸோ ஃபுட்டெல்லாம் எந்த குறையுமே இல்லை. ஃபுட்டு வந்து 9 out of 10 நல்லாவே இருந்தது. இப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து 9:30 சொல்லியிருக்காங்க. வெளியில் எங்கேயோ சைட் சீயிங், வாட்டர் ஃபால்ஸு அதெல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் எழுப்பிட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 2 பேரும் இப்போ கல்யாணம் ஆகுது. ஸோ லெட் இட் பி தி மெமரபிள் ஒர்க். ஆல்ரெடி செம்ம மெமரபுளாக இருக்குது. விக்கலர் வந்துக்கிட்டே இருக்குது. டேப்லெட் சாப்பிட்டது சூப்பராக இருக்குது. நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வுட் ஹவுஸ் 3மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்ம வியூவில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் நீங்கள் நவுத்துனீங்க அப்படின்னா வெளியே அந்த ஒரு சிட் அவுட்டோட நாம் எடுத்துருக்க இந்த வுட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீட்டிங், டீ, காஃபி அதை குடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம்.
2 காருமே சரியான பர்ஃபார்மன்ஸுங்க. ஹில் டிரைவாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. அப்படியே வந்து நல்ல பிளேஸ். நீங்கள் வந்து காந்தலூர் வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சீனி ஹில் ரெசார்ட் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு இதை புக் பண்ணுறதுக்கான நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதோட தனிதான். பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, நானும் பே பண்ணி தான் வந்திருக்கேன். பட் நல்லாயிருக்கு, நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணலாம். வந்து ரெடியாகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து ரூம்லேயே கெட்டில் கட்டன் சாய் போட்டுருக்கோம். ரெண்டு பேரும் பிளாக் டீக்கு சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அப்படியே வந்து டீயை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போவோம். இப்போ வந்து தோசை, முட்டை கிரேவி, கொண்டக்கடலை, ஆப்பம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. வடை, இட்லி, ஆப்பம், அப்புறம் டீ, காஃபி, அப்புறம் ப்ரெட்டு, சாண்ட்விட்சு என்னென்னமோ இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே இப்போ வந்து இன்றைக்கி டே வந்து கண்டினியூ பண்ணுவோம். டைனிங் ஏரியாவுமே ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நல்ல வியூ, நல்லா வந்து கவனிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பஃபட் சிஸ்டம் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு நம்ம ஜீப் ரெடி வச்சு எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு ஒத்தமலை போகிறீங்க, அடுத்து ஆடியில் போகிறீங்க, அடுத்து முருகமலை போகிறீங்க. ஓகேவா? ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக லெமன் கிராஸ் இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் மேலே 2-3 வுட் ஹவுஸ்லாம் இருக்குது, ஹைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய சினிமா ஷூட்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இங்கே பண்ணியிருக்காங்க போல். பின்னாடி வந்து ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம அப்படியே வந்து வாக்கபுளில் போவோம். மிஸ்ட்டு தான், எங்கே போனாலும் மிஸ்ட்டு தான், எங்கே போனாலும் வைப்பு, காடு, மலைகள் செமையாக இருக்குது. நம்ம அப்படியே வைல்டாக ஒரு வாக்கிங் போய்கிட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து லெமன் கிராஸ் தான் இது. நல்லா நீங்கள் தேய்ச்சி போது பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்மெல்ல செம்மையடிக்குது. இது வந்து அப்படியே வந்து லாஸ்ட்டில் ஒரு பாறை மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இங்கேருந்து அப்படியே மொத்த காந்தலூரோட பியூட்டியுமே தெரியும். நீங்கள் மேலே நின்று பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சுற்றி வந்து செம்ம வைல்டாக இருக்குது. நம்ம சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்லேருந்து அப்படியே கிளம்புவோம். இந்த லெமன் கிராஸு ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். செம்ம வியூ, ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. ராகேஷ் எப்படி இந்த ட்ரெக்கிங் போலீஸ் உரையாடல் எப்படி? இங்கே மறையூர் ஃபுல்லாக காந்தலூர் நீங்கள் எங்கே போனாலுமே வந்து ஜீப் எடுக்கிறது எனக்கு கேட்ட அட்வைஸபிள். நம்ம எடுத்துகிட்டு போகிற காரை யூஸ் பண்ணாதீங்க. ஜீப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் நிறைய இடத்துக்கு கார்லாம் போகாது. ஸோ அதனால் எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஜீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க. எல்லா ஜீப்புமே ஃபாஸ்ட்டாக செம்ம வைல்டாக அட்வென்ச்சராக தான் ஓட்டுவாங்க. இப்போ வந்து நம்ம ஜாகரி யூனிட் போகிறோம். அங்கேருந்து இன்னொரு மலைக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஜாகரி ப்ரொடக்ஷன் யூனிட் மறையூர் சக்கரை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இங்கே வந்து பனை வெல்லம், நாட்டு சக்கரை இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம அப்படியே கரும்பு ஜூஸ் வாங்க குடிப்போம். மலை மேலே விளையக்கூடிய கரும்பில் போகிற ஜூஸ் அது. ஸோ கரும்பு ஜூஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, 30 ருபீஸு. ஸோ இப்போ வந்து நம்ம இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ரோட்லேயே வந்து இந்த மாதிரி மெலிசாக ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கணும் அப்படியே சாரல் மாதிரி அடிக்குது. நீங்கள் அந்த இதுவில் ரோட்டில் உட்காந்திங்க அப்படின்னாலே தண்ணி வந்து அப்படியே தெளிக்கும். செம்ம சூப்பராக இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி நிறைய போச்சுனாலும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து தண்ணி சத்தம் தான் கேட்குது. அந்த சைடு அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸு. கல்யாண மாப்பிள்ளை வியூ வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம கிட்ட நின்று சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த தண்ணி சொட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அங்கே நின்னீங்க அப்படின்னா ஃபுல்லாக நிலஞ்சிருவீங்க. தண்ணி வந்து அவ்வளோ அப்படியே ஸ்ப்ரிங்கிள் ஆகுது. மேலே நின்று ஹைட்டாக வர தண்ணி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் மறையூர் காந்தலூர்லாம் வரீங்க அப்படின்னா இந்த இறைச்சிப்புறா வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம சந்தன மரக்காடுகள் போகிறோம். இது வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ண இடம். ஃபுல்லாக வந்து சாண்டல்வுட்ஸு எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம மான்லாம் ஓடிட்டுருக்கு. அப்படியே கார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து முருகமலைன்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கு. ஃபுல்லாக வந்து மலை மேலே உங்களுக்கு இந்த மாதிரி பம்பி ட்ரைவ் வந்து கூப்பிட்டு போவாங்க. பயங்கர அட்வென்ச்சராக இருந்தது, செம்மையாக இருந்தது. முருகமலையில் வந்து அவங்க கூப்பிட்டு வர்றது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். காந்தலூர் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. நிறைய இடங்க வந்து நீங்கள் நம்ம கார்லலாம் போக முடியாது. ரெசார்ட்டில் வண்டி நிறுத்திட்டு அவங்க ஒரு ஜீப்பில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். செம்மையாக இருக்குல்ல வியூ. நிறைய இடம் கூப்பிட்டு போனாங்க. நம்மளோட ஓன் வெஹிக்கெல்லாம் இங்கே வராது. ரோடெலாம் ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காருமே இங்கே ஓட்டவும் முடியாது. எக்ஸ்பீரியன்ஸான இங்கே லோக்கல்லே ஓட்டி பழகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நிறைய அந்த சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு, இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் இப்போ வந்து முருகமலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்திருக்கோம். இது கம்ப்ளீட்லி ஆஃப் ரோடு மேலே மலை மேலே. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
சூப்பராக இருக்குது. வயநாடு மூணாருக்கு பதில் காந்தலூர் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். சூப்பராக இருக்குது. எங்கே கூப்பிட்டு போகிறாங்க தெரியல. அங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வீடியோ சொல்கிறேன். எங்கால் மலை மேலே உட்காந்து மன வருத்தத்தில் ஐஸ்கிரீம் நக்கிட்டு இருக்காரு. செம்ம பியூட்டிஃபுல்லான வியூவில் ஏதோ யோசிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ மலை மேலே உட்காந்து. இன்றைக்கி சுற்றி பார்த்ததெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம அதே ஜீப்பில் நம்மளை வந்து இப்போது நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். ஒரு சூப்பரான கடையில் லஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி ஃபுல்லாக ஃபாக் வர ஆரம்பிச்சிச்சு. எதுவுமே தெரியல. நம்ம வந்து லஞ்சு ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ரூமுக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா நைட் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ செம்ம ஃபாகியாக இருக்குது. நம்ம வந்து ரூம் வந்தாச்சு. ரூம்லாம் செக்இன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஒரு சின்ன ட்ரைவ் போய்ட்டு செம்ம ஃபாகியாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குங்க. வண்டியை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். சான்ஸே இல்லை. கொஞ்சம் நேரத்தில் நல்ல பிரைட்டாக இருக்குது. உடனே வந்து ஃபாக் வந்துடுது. செம்ம பியூட்டிஃபுல்லான வெதர். வந்து நீங்கள் காந்தலூர்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த வின்டர் டைம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான டைம். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ இயர் பார்ட்டி வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு லைட்டு போட்டுக்கிட்டு பாட்டு கிராக்கர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு கேக் விட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து டின்னர் ரெடி ஆகிட்ருக்கோம். அப்படியே நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க கூட கொஞ்சம் ஜோதியில் ஐக்கியமாகும். எல்லாருமே செம வைபாக நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 2024 வந்து செம அழகாக வந்து பண்ணணுன்னு சொல்லிட்டு ட்ரம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம டின்னர் வந்து போவோம். சப்பாத்தி, கோபி இருக்குது, சிக்கன் இருக்குது, பன்னீர் இருக்குது, அப்புறம் ரசம் சாதம் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ரசம் சாதம், சிக்கன் 65 சாரெல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு டீயை போட்டு செம குளிராக இருக்குது. நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து அவங்க கூட ஜாவதியில் ஐக்கியமாகிட்டு பட்டாசுலாம் வெடிப்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம அப்படியே போய்ட்டு தூங்க போகிறோம். நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அடுத்த நாள் என்ன பண்ணோம், எங்கெங்கே போகணும், இன்னும் 2-3 வாட்டர் ஃபால்ஸ்லாம் கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ 8 பேர் எங்கே இருக்கோம். இப்போ கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு குளிருக்கு இதமாக நம்ம வந்து அப்படியே போய்ட்டு ரூமுக்கு போய்ட்டு தூங்கிட்டு நாளைக்கு நான் வந்து இன்னொரு விலாகில் இதோட கண்டினியூஷன் அடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம். சிவலானதவன். பை.